தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 2 பேர் அந்த பக்கம் போறாங்க. உறுதியா போறாங்கயா தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாங்க. யாரு என்ன அப்படின்னு பார்ப்போம். 3வது முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம தமிழக வெற்றி கழகத்துல நேத்து பணி நியமன ஆணை கடந்த மாதத்துல போய் விஜய் அவர்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் அங்க போட்டார் கேஸ். நீதிமன்றத்துல கொடுத்து அதை தடை போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மேல போய் சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு இடைக்கால தடையை வாங்கிட்டு வந்துருச்சுங்க. இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா அதை வச்சு நாம் தமிழர் கட்சி நம்மளை பத்தி தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அத்தனை பேருமே எவ்வளவு கிண்டலா பேச முடியுமோ அத்தனையும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ச் பை இன்ச்சா நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, கமெண்ட் செக்ஷன் அப்படியே இழுத்தீங்கன்னா அதுல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். எங்கப்பா அது வானத்துக்கும் பூமி குதிக்காதுன்னு நாம் தமிழர் கட்சி சொன்னாங்களே, நீ என்னப்பா சொல்ல வர, விஷயத்தை டக்குன்னு சொல்ல அப்படின்னா ஒன்னே இல்லைங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் 41 பேர் கரூர் நம்ம கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. அது நல்லாவே தெரியும். அதுல துயர சம்பவத்திலிருந்து இன்னும் விஜய் அவர்கள் அதை நினைச்சாலே கண்ணீர் விட்டாளராரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இருக்கிற சில பேர் அந்த கண்ணீருக்கு மேலும் நீ அழுவு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சறது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க எவ்வளவு ஒருத்தரை ரணகலமா பண்ண முடியுமா அத்தனை விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி ரைட், நீங்க செஞ்சுட்டு போங்க, அது தாங்கக்கூடிய சக்தி முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறாரு. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நீங்க எவ்வளவுதான் வாய் பேசினாலும், ஏன்னா நீங்க பேப்பர் பார்த்து பேசுற ஆளு கிடையாது. ஏன்னா பேப்பர் பார்த்தாம பேசுறது ஒரு திறமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பேப்பரை பார்த்து பேசிதான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னா, பேப்பர் பார்க்காம பேசிதான் ஒருத்தருக்கு புரிய வைக்கணுங்கிறது ஒரு டேலண்ட் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. அது மனப்பாடம் இல்ல, உள்வாங்கி வாங்குறது. நாங்க அப்படி இல்ல, அப்படியே வெள்ள மனசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ள மனசோட அப்படியே எடுத்து அப்படியே சொல்றது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமங்கள்ல பேசுவேன், எல்லாம் வெள்ள மனசு படிச்சவையா, அவனுக்கு என்ன கள்ளங்கபட இல்லாத மனசு அப்படின்னு. கள்ளங்கபட இல்லாத மனசுல ஆல்ரெடி நிறைய விஷயங்களை தேக்கி வச்சு இல்ல பேப்பர்ல எழுதி வச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது பார்க்காம பேசுறேன்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறது, அது மாதிரி வேலையெல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. மனசுல என்ன வந்துச்சோ அவங்களோட நோக்கம் ஒண்ணுதான், தமிழக மக்களோட நலன்களை பற்றி மட்டும்தான். அது மாதிரிதான் இந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இருந்தாங்க. அந்த 41 பேர் இறந்ததுல 31 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். ஏப்பா அந்த 10 பேர் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாத போயிருக்கும். இந்த ஒரு 18 வயசு பூர்த்தி ஆகாத ஒரு சூழ்நிலை, அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறது. அதை தாண்டி ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா யாருக்கு வேலை கொடுக்கறது? ஒருத்தருக்கு பணி ஆணை கொடுக்குறாங்கன்னா அண்ணன் தம்பி 3 பேரு, இல்ல அண்ணன் தம்பியோ இல்ல அக்கா தங்கச்சி யாருங்க யாரு கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம். சோ இது மாதிரி சினாரியோஸ், இது மாதிரி காரணங்களால் அவங்களுக்கு கொடுக்காத சூழ்நிலை. ஆனா அத்தனை பேருக்குமே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே செஞ்சுட்டாரு. ஆனா இதையும் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கேஸ் போட்டு விட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில சொல்லிருச்சு, ஆமாப்பா இது பணி நியமனமான செல்லாது, இதை தடை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் அன்னைக்கே நான் வீடியோ போட்டேன், எப்பா நீங்க அந்த குடும்பத்துல ஒருத்தரா போய் இருந்து பாருங்க. அவங்க ஏற்கனவே ஒருத்தர் இழந்துட்டு இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா அந்த மனுஷன் போயிட்டு ஏதாச்சும் சம்பாரிச்சுட்டு வந்தாதான் அந்த குடும்பம் சர்வை பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க பெத்து வச்சிருந்த குழந்தைங்களுக்கும் சரி, இல்ல மனைவியா இருக்கட்டும், வேலைக்கு போகாத மனைவியா இருக்கட்டும், குடும்பத்தை பாக்குற மனைவி, இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் வயதான நம்ம பெற்றோர்கள் இப்படி எல்லாம் இருக்கிற அந்த ஒரு பையனா கூட இருந்திருக்கலாம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த யாரு கேஸ் போட்டார்ல அவர் அந்த நிலைமையில இருந்து பேசி யோசிச்சு பார்த்தா, திங்க் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா அந்த தடைக்கான ஒரு நீதிமன்றத்தை நாடி இருக்க மாட்டாருன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா கல் நெஞ்சம் படைச்சவங்க தான் இதை போய் செய்வாங்க. நடந்தது நடந்து போச்சு. ஆனா நடக்க போ விஷயத்த அவங்களுக்கு இந்த வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுன்னு சொன்னாலே ஏற்கனவே அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. போயிட்டு அந்த கேஸ் போட்டு விட்டாங்க. வெளியில வேலை இல்லாம இருக்கிறாங்க, நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னா சொல்ல, வெளியில வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலை கம்பேர் பண்ணுங்க. ஒரு விஷயம் நீங்க எடுத்து வைக்கிறது வெளியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வேலை இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களையும் நான் இவங்களையும் நியாயப்படுத்தல. ஆனா நியாயமா அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி வேலையை கொடுக்கணும், ஓகே நான் அக்செப்டட். ஆனா இப்ப நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கான தீர்வு நோக்கி போகும்போது இந்த மனுஷன் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சா வேலை தேடணும், அடுத்த நாள் எந்திரிச்சா வேலை தேடணும் அப்படின்ட்டு அந்த குடும்பத்திற்கு இந்த பையனை ஓகே வேலை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு சோர்ஸ் இன்கம் இருந்துகிட்டு இருக்கும். பையன் வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், நமக்கு சர்வை பண்றதுக்கு ஒண்ணு இருக்கும். ஆனா அதே சினாரியோ இங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் இல்லைங்க போது, அது வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் இல்ல. ஆனா அந்த குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க இந்த கேஸை போட்டிருக்க மாட்டீங்க, நான் சொல்றேன். ஆனா உங்களோட நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மீதுதான்
முதல்வர் விஜய் மீது தான் நான் அடிச்சு சொல்றேன். உங்களோட வெற்றி, அந்த பொறாமை குணமும், அந்த போயிட்டாரே, நம்ம கூட கட்சி ஆரம்பிச்சு நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சு முதலமைச்சர் போயிட்டாரே, அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை பெருசு பெருசாக்கி அது கெட்டது பண்ணுது அப்படின்னு சொல்லியே கொண்டுகிட்டு வந்து மக்கள் கிட்ட ஒரு தப்பான ஃப்ரேமை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அப்பாவின் கிட்ட போய் விளையாடுறது. ஒரு 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 விஷயம் இருந்துச்சுன்னா, கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, இல்ல உண்மையிலுமே உங்களுக்கு வந்து அந்த பொறாமை குணம் இருந்துச்சுன்னா நேரா வந்து எங்கிட்ட பேசுங்க. அந்த பொறாமை குணத்துக்கு என்ன வேணுமோ மருந்து போடுறோம். ஆனா இது மாதிரி விஷயம் வேண்டாங்கிறது தான் நம்மளோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறோம். சோ இப்படி பண்ணிட்டீங்கல்ல. ஆனா வந்து தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிருச்சு, அங்க வந்து தடை பண்ணிருச்சு. இவங்க போட்ட கேஸ்ல வந்து மதுரை கிளை வந்து தடை பண்ணிருச்சு, செல்லாது அப்படிங்கிறது. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகம் தாயுள்ளம் கொண்டு மறுபடியும் நாங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை, உச்சநீதிமன்றத்தை நாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பணி நியமன ஆணை செல்லும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருச்சு. இவங்க உடனே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, குதிக்காதீங்கடாடே, இது இடைக்கால தடைதான், இடைக்கால தடைதான் அப்படின்னு சொல்லிட்டு மானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கிறீங்க. இடைக்கால தடைதான் எங்களுக்கு தெரியாதா? அது பர்மனன்ட் ஆகுது ஆகல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த இடைக்கால தடைங்கிறது அந்த குடும்பங்களை ஒரு நிலையை யோசிச்சு பாருங்கயா. தயவு செய்து இது மாதிரி உங்க தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்கள் மீது இருக்கிற அந்த காண்ட தயவு செய்து இங்க அப்படியே திருப்பி விடாதீங்க. அந்த குடும்பத்துல நீங்க ஒருத்தரா இருந்து பாருங்க. உடனே சொல்லுவீங்க, நான் ஏன் அந்த கூட்டத்து நெரிசலுக்கு போக போறது இல்ல. ஆனா ஏதோ நடந்துருச்சு, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு நீங்க மனிதம் அதை சொல்றது வந்து ஒரு தாயுள்ளத்தோட, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை வந்து வெட்டுறதுக்கு வந்தா கூடவே நீங்க போயிட்டு கத்தி எடுத்துட்டு மறுபடியும் வெட்டுறது எந்த விதத்துல நியாயம்? வெட்ட வராயா, இந்த தலை உனக்கு வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பணிஞ்சு போகணும். அதை பணிஞ்சு போறது அடுத்தவனுக்கு நீ செய்யற ஒரு நல்ல விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே கத்தி எடுத்துட்டு அங்க போனேன்னா அது அந்த வன்மம் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு வந்துருச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெஞ்சன்ஸை வந்து ஏன் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறதான். அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறதா நம்ம தாழ்மையான வேண்டுகோள். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்காரன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த பக்கம் போடுறேன், இல்லைன்னா இந்த பக்கம் போடுறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இன்னைக்கு அதே கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் நடந்து அத்தனை பேர் இறந்திருந்தா இதே தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். அது தயவு செய்து புரிஞ்சுங்க, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான். இது மாதிரி ஒரு கம்பாரிசன் தயவு செய்து கொடுக்காதீங்க. இதுதான் நான் பொறாமை குணம்னு சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் நீங்க பிரிச்சு பாக்குறது அந்த பிரிச்சு பார்க்காத குணம் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்களோட குணம் தெரிஞ்சதுனாலதான் உங்க கட்சியோட பேரே சொல்றதுக்கு அவர் தயக்கப்படுறாரு. தயவு செய்து இது மாதிரி வேலைகளை வேண்டாம். நீங்க இன்னொரு விஷயமா நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எந்த கட்சியுமே இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிகள் இல்லையா? ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வந்து உதாரணமா எடுத்து அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் உதவுமா? இதுல இருந்தே தெளிவா தெரியுது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழக இருக்குது அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க மக்களே. நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தேன், என்ன பேசணுமா இது மாதிரிலாம் பேசணுமா. ஆனா நீங்க பேசுற செயல்களும் எடுத்து வைக்கிற உதாரணங்களையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணனின் செயல்பாடு, சீமான் அவர்களின் செயல்பாடுகளும், சாட்டை துறைமுருகனின் செயல்பாடுகளும், ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளும், இடும்பாவனம் கார்த்தியோட டியூட் அந்த எக்ஸ்போஸ்டையும் பார்க்கும்போது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இதை சொல்லிட்டு இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை அவங்க வேலையை கொடுத்து அடுத்த நாள் வேலை இல்லைன்னு புடுங்கிறது, நீங்க என்னதான் கருத்துக்கள் எடுத்து வச்சாலும் ஒரு கிராமத்துக்குள்ள போய் பாருங்க. கிராமம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்திலயும் போய் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாவி மையன் ஒரு வேலையை மவராசம் கொடுத்தா இந்த பாவி வந்து வேலையை வாங்கிட்டு போயிடுங்க. அந்த பேச்சு உங்களுக்கு, நீங்க எவ்வளவோ தமிழ் தேசியம், எனக்கும் தமிழ் உணர்வு, தமிழ் தேசியத்தின் மீது அப்படி வெறி கொண்டு இருக்கிற மனுஷன் தான் நானு. ஆனா நீங்க பண்ற செயல்கள் எல்லாம் தமிழ் தேசியத்து மேல இருக்குது. அவங்க தமிழர் இல்லாம பக்கத்து ஒரு தெலுங்கனா, இல்ல பக்கத்து ஒரு கன்னடனா, இல்ல கேரளா மலையாளியா? அவர் இருக்கிற நம்ம தமிழர்களுங்க. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனை தெரியாம நடந்து போச்சு, வேணும்னே எடுத்துட்டு போய் சுட்ட மாதிரியும், வேணும்னே எடுத்துட்டு போய் கூட்டத்தை கூட்டின மாதிரியும், தெரியாம நடந்த நிகழ்வு மறக்கணும், மன்னிக்கணும். அதுக்கான ஒரு மருந்து போடணும். அந்த மருந்துகளை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து கொடுக்கல, அதுக்கு மேலையும் விஷத்தையும் கொடுத்து துடிக்க கொள்ற மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்களே, இது தவறான செயல். இது ஒரு மனிதாவின் மற்ற செயல் தான், அப்படிதான் சொல்லுவேன். நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே அக்செப்டட், அதுல எந்த கருத்துக்கும் இல்ல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுக்கு ஈக்குவலான வேலையை வாங்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே அக்செப்டட், அது எந்த மாற்று கருத்து. ஆனா
அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து பாருங்க மக்களே. அவ்வளவு மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். இதுல ஏதாச்சும் என் கருத்துக்கள் வந்து தவறா இருந்தா மன்னிச்சுங்க. ஏன்னா நான் வந்து மனசுல இருந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். ரைட். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 2 பேர் வந்து தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர் லியோனி அவர்கள், இன்னொன்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கதை தான் இன்னைக்கு சொன்னேன். சைதாப்பேட்டையில வந்து நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் கட்டின ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வர நோயாளிகள் பார்த்து ஓட்டு போட்டிருந்தாவே நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. கலைஞர் அவர்கள் ட்ரை பண்ணாரு, கட்ட முடியல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அவரோட முயற்சியில அந்த ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க உண்மையிலுமே சொல்றேன், சூப்பரான ஹாஸ்பிட்டல், எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க பேசின விஷயங்கள் தவறான ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க தான் வந்து ஏத்துக்கணும். சாப்பிடுறீங்க. ரைட். இப்ப ஆர்.எஸ். பாரதியும் லியோனி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ரீசெண்டா சமீபத்தில் சேர்ந்த மதிமுகவோட கட்சி நிறுவனர் நம்ம வைகோ அவர்கள் வந்து அவர் யார் ஆரம்பிச்சாலும் எங்க வேணாலும் போயிருவாருங்க. அந்த துண்டு எழுது அப்படி இப்படின்னு பேசினா அவர் பேச்சுக்கு அடிமைன்னு சொல்றாரு லியோனி. எல்லாத்தையும் சொல்லி புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு துரோகின்னு சொல்லிட்டு அதை வந்து இல்ல மன்னிச்சுங்க, துரோகின்னு சொல்றது மன்னிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ இதெல்லாம் சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? கொஞ்சம் கிட்டவங்கள சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு என்னமோ மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன், தமிழர்கள் எழுச்சி கழகமா அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை கட்சியா இல்ல கட்சி பதிவு பண்ணிட்டாரு இல்லைன்னு தெரியல. அது ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சா இங்க ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துல ஏதாச்சும் ஒரு மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே அந்த பக்கம் போயிட்டு தனுஷ் அவர்கள் ஒப்பற்ற தலைவன் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு அப்படின்ட்டு லியோனி அவர்கள் சொல்றாரு. எனக்கு சிரிப்பா வருது. அவருக்கு தெரியாதா எந்த கட்சி, எந்த மனுஷன் நல்ல மனுஷன்? அவர் ஏற்கனவே விஜய் அவர்களை பத்தி எப்போ பிரச்சாரம் நடக்கும் போதே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சப்ப சொன்னவர் போய் மைக்கை நிறுவனே திமுக கழகத்துல திராவிட முன்னேற்ற கழக கட்சியில வந்து கூட்டணியா இருக்கும் போதே அங்க வைக்கும் போதே சொன்னாரு. ஒரு விமானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது, அதாவது விமான பயணம் செய்யும் போது விஜய் அவர்கள் பக்கத்துல உட்காந்தா அவரோட கேரக்டரும் அவர் வரவேற்றதும் பக்கத்துல அமைதியா இருந்து பேசுனதும் அந்த விஷயத்துல எடுத்து உரைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் மீது எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருந்தாருன்ட்டு. அது அப்பவே தெரிஞ்சது. இவர் தெரியாத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துடணும் ஐயா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் அங்க இருந்தார். அப்பவே பாராட்டுனவர்தான் வைகோ அவர்கள். இன்னைக்கு புதுசாலாம் வந்து சேர்ந்ததெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே விஜய் அவர்கள் மீது அன்பு வச்சிருந்தார், பாசம், அளவுக்கரிய பாசம் வச்சிருந்தார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அந்த வீடியோ தெளிவுபடுத்துச்சு. ரைட். இது ஒண்ணு. சோ லியோனி அவர்கள் வந்து வைகோ அவர்கள் அந்த பக்கம் போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. இன்னொருத்தர் சொன்னாரு தெரியுமா, ஆர்.எஸ். பாரதி யார தெரியுமா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது சொல்றாங்க? யாப்பா நீங்க வேற. நிர்மல்குமார் வந்து இந்த பக்கம் போயிருவாங்களாம். ஏன்னா அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தாங்களாம். அதனால ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த பக்கம் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் அவர் எண்ணத்து போல வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டு தனுஷ் அவர்கள் உண்மையிலுமே எண்ணம் போல் அவர் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஏன்டா அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா, எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி சொல்றேன்னு கேளுங்கம்மா. நீங்க சுதந்திரம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இப்ப நடக்க போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ வரும்போது அவர் கொடியேத்தி முடிச்சிருவாரு. 12 மணிக்கு இந்த வீடியோ வரும். கொடியேத்தி முடிச்சிருவாரு. 8:45 கொடியேத்துறாருன்னு நினைக்கிறேன். சோ அவர் நேத்து அந்த வீடியோல போயிட்டு இருக்காரு, கார்ல அப்படியே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை கொடியை வச்சுக்கிட்டு அவருக்காக கையாட்டி இருக்குது. அவர் உள்ள இருக்கிற கிளாஸ், அந்த காரோட கிளாஸ் உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு பாத்துருக்காரு. அந்த ஒரு பாசங்கிறது நிறைய பேர் போப்போ கூட்டத்துல தள்ளி விட்டு போனவரெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. பார்த்தொன்னுமே குழந்தையா மாறி வர்றதுதான் முதல்வர் விஜய் அவர்கள். சாணக்கியத்தனத்தோடு கொஞ்சம் புரிஞ்சுங்க. சும்மா குழந்தையா மாறி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கணும் உடனே எடுத்து விடுவீங்க. சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா அந்த தலையாட்டி பொம்மை இருக்கும் போது போய் தொட்டு பார்த்தாரு. நீங்க பாத்துருப்பீங்க. கியூட்டா பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது போனாரு. ஒரு கார் பொம்மையை முதலீட்டாளர்கள் அந்த முதலீட்டாளர்களும் அங்க மீட்டிங் நடந்துச்சுல்ல, அங்க கார் கொண்டு கொடுத்தோன்னே அந்த காரை முன்னையும் பின்னையும் அப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு குழந்தையாகவும் இளைஞர்களுக்கு இளைஞர்களாகவும் ஒரு மெச்சூர்டு மனுஷனுக்கு மெச்சூர்டாகவும் ஒரு பொலிட்டீஷியனா அரசியல்வாதியும் நடிகருக்கு நடிகராகவும் பண்புள்ள மனுஷனுக்கு பண்புள்ள மனுஷனாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்கிறதா முதல்வர் விஜய் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு இந்த செயல்பாடுகள்லாம் எதிர்க்க அவர் கையில் தான் தமிழகம் இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.